மேம் இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவருக்கு அடுத்து அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியார். இப்படி வந்து தொண்டர்கள் தான் ஒவ்வொரு தலைவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி இப்படி மன்னராட்சியை வந்து இவங்க திரும்பவும் நினைவுபடுத்துறாங்களா மக்களுக்கு? சிம்மாசனத்திலாம் உட்காந்து காமிச்சாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? என்ன தோணுது? நம்ம தான் தெளிவாக சொல்கிறோமே, இது மன்னராட்சி தான், மன்னராட்சி மட்டும்தான். என்னைக்கு திமுகவில் தகுதியான நிறைய பேர் இருந்தும் இருக்கிறார்கள் என தலைமைக்கு தெரிந்தும் அவர்களையெல்லாம் புறக்கணித்து விட்டு தன்னுடைய மகனை அரியணையில் ஏத்துறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க மன்னராட்சி தானம்மா. முழுக்க முழுக்க குடும்பத்திற்கான கட்சியா இருக்குதுங்க. இதை திமுக தொண்டனே யோசிக்கணும். ஓஹோ, நம்மளை வந்து கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் கொடியேற்றுறதுக்கும் மட்டும்தான் வச்சிருக்காங்க இந்த இயக்கத்தில். அதிகாரமோ ஆட்சியோ பதவியோ பொறுப்போ உயர்ந்த இடமோன்னு வரும்போது யார் கொடுக்குறாங்க? தன் சொந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய இயக்கம். நிறைய பேர் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, உதயநிதி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் கேட்குறேன், மக்கள் தேர்ந்தெடுக்கிறதற்கு ஒரு சீட்டு கொடுப்பீங்களா? எம்எல்ஏ சீட்டு. எம்எல்ஏ சீட்டு வந்து சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுத்துருவாங்களா இவங்க? கட்சியில் எத்தனை வருஷமா இருந்த எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இவங்க? நீங்கள் சீட்டு கொடுத்ததுனால எம்எல்ஏ ஆகுறாரு. ஒரே கட்சிக்குள்ளே வந்த ஒரே வருஷத்தில் எம்எல்ஏ சீட்டு, கட்சிக்குள்ளே இருந்து வந்த 5 வருஷத்துக்குள்ள அமைச்சர் ஆக்கிட்டீங்க. வந்த உடனே எம்எல்ஏ, 2 வருஷத்தில் அமைச்சர், அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக துணை முதலமைச்சர். எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பதவி! யோசிச்சு பாருங்க.